வணக்கம். கும்பராசி சனி பயிற்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 சனி பகவான் பயிற்சி பெறுவார். சனி பகவான் பயிற்சி பெற்றால் கும்பராசியான உங்களுக்கு எத்தகையான நற்பலன்களும் கெடு பலன்களும் தருவார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு 5 ஆண்டு காலம் 7.5 சனியில் இருந்து கழிவுச்சனி, பாதச்சனி, குடும்பச்சனியாக சனி பகவான் அமருவார். விரயச்சனியில் விரயங்களை தந்தார். விரயம்னா என்ன விரயம்? பல வகையிலும் கையிருப்பை கரைத்திருப்பார். எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும் அந்த வருமானம் உங்களுக்கு பற்றாக்குறையாக இருந்திருக்கும். விரயச்சனி என்றாலே கையிருப்பு கரைப்பது மட்டுமல்ல, கடன் வாங்குவது, கடன் வாங்கி வீட்டை கட்டுவது, கடன் பெற்று வீடு கட்டுவதற்குண்டான இடத்தை வாங்குவது, தொழிலுக்காக பணத்தை விரயம் செய்வது, உடல் நலத்துக்காக பணத்தை விரயம் செய்வது, அல்லது மற்றவர்களுக்கு நீங்கள் உதவிகளை செய்துவிட்டு உங்கள் கஷ்டங்களுக்கு அந்த உதவி கிடைக்காமல் பல பேரால் வெறுத்து ஒதுக்கப்படுவதுதான் விரயச்சனி. அடுத்தது ஜென்மசனி. ஜென்மசனியாக சனி பகவான் இருப்பது போகாத ஊருக்கு நீங்கள் பயணம் செய்வது போல மிகவும் கடுமையாக இருந்திருக்கும். காசு பணத்தை விரயச்சனியில் விரயம் செய்துவிட்டு ஜென்மசனியில் செய்தது தவறு, மற்றவர்களை நம்பியது தவறு, அவர்களிடத்தில் உதவியை பெற்றது தவறு, அல்லது உதவியை செய்தது தவறு. அது மட்டும் இல்லாமல் ஜென்மசனி காலம் என்பது பல வகையிலும் துன்பங்களை கொடுக்கும். எப்படி? உறவுகளால் பகை ஏற்படும், நண்பர்களும் விரோதிகளாக மாறுவார்கள். உங்களுக்கு என்னாலும் துணையாக இருப்பேன் என்று சொன்னவர்கள் கூட உங்களை விட்டு ஒதுங்கி இருப்பார்கள். உங்களுடைய கஷ்டங்களை பார்த்து அவர்கள் பின்வாங்கி இருப்பார்கள். உறவுகளாக இருந்தால் கூட இந்த ஜென்மசனி வருகின்ற காலத்தில் உங்களுக்கு உதவிகரணிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் செய்கின்ற தொழிலும் உங்களுக்கு பல வழியில் கஷ்டங்களை கொடுத்திருக்கும், நஷ்டங்களை கொடுத்திருக்கும். துன்பம் தாங்க முடியாத துன்பங்களாகவே இருந்திருக்கும். ஜென்மசனியில் கடனாக கேட்டால் கூட காசு பணம் என்பது கிடைக்காது. குடும்பத்தில் செலவுக்கு கூட கையேந்தும் நிலைக்கு தள்ளுவதுதான் ஜென்மசனி. எத்தனை உறவு, எத்தனை நட்பு, எத்தனை சொந்த பந்தங்கள் அத்தனை பேராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தனிமரமாக அமர்ந்த காலங்கள் சென்றுவிட்டது. இதிலிருந்து மீண்டு வர முடியுமா? வாழ வழி கிடைக்குமா? அல்லது கடன் தீருமா? கஷ்டங்கள் குறையுமா? நான் செய்த வேலையை திரும்பவும் செய்ய முடியுமா? பொருள் இழப்பு, வருமான குறைவு, செய்கிற வேலையும் உங்களுக்கு மன நிறைவாக இல்லாமல் பல வழியிலும் உங்களுக்கு
துன்பங்களும் கஷ்டங்களும் கொடுத்த காலங்கள் ஜென்ம சனி. உங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை நல்லா சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், இருக்கிற பிரச்சனையை தீர்த்திடணும் சீக்கிரமாக. அல்லது இப்பொழுது உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள், உங்கள் மனதை கஷ்டப்படுத்தியவர்கள், உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால், உறவுகள் முன்னால், நண்பர்கள் முன்னால், சொந்த பந்தங்கள் முன்னால் நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக எந்த உழைப்பாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும் கை நிறைய சம்பாதிச்சு பிரச்சனைகளை முடித்துவிட்டு அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியம் இருக்கும். இதை தந்தது சனி பகவான். சனி பகவான் 7.5 சனியாக வருவார். 7.5 சனியாக சனி பகவான் வந்தவுடன் உங்களுக்கு ஆரம்பத்தில் அவ்வளவு கெடு பலன்களை செய்ய மாட்டார். அதுதான் விரயச்சனி. ஜென்ம சனியாக வந்தவுடன் இதனால் வரையில் எந்த உறவுகளை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்களோ, எந்த உறவை இதுதான் எனக்கு வேண்டும் என்று சொன்னீர்களோ, எந்த நட்பு முழுமையான நட்பு என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களிடத்தில் சொல்லி சந்தோஷம் அடைந்தீர்களோ, அந்த உறவுகள் அனைத்துமே தலைகீழாக மாறி பகையாகவும் விரோதங்களாகவும் விரோதிகளாகவும் துரோகிகளாக மாறியதை கண்முன்னே கண்ட கும்பராசி அனைத்தும் இழந்துவிட்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று கடவுளிடம் கைகூப்பி மன்றாடி கேட்கின்ற கும்பராசி. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இதனால் வரையில் சனி பகவான் அனுபவ பாடங்களை நடத்தி வந்தார். எந்த உறவும் நிலையான உறவல்ல, எந்த உறவும் கடைசி வரைக்கும் உங்களுடன் வருவதல்ல. எந்த நட்பாக இருந்தாலும் காசு பணம் இருந்தால்தான் உங்களுக்கு அவர்களுடைய நட்பு, உறவு, சொந்த பந்தங்கள் கிடைக்கும் என்பதை மிகவும் தெளிவாக உணர்த்தியவர் சனி பகவான். பசிச்ச வயிறு, பணமில்லாத வாழ்க்கை, உதாசனப்படுத்தும் உறவுகள். இந்த நிலையில் யாராக இருந்தாலும், எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் பல வகையிலும் மனம் வலிக்கும். இதை கேட்டவுடன் கண் கலங்கும். சரி, சனி பகவான் விரயச்சனியில் விரயங்களை தந்தார். ஜென்ம சனியில் வாழ்க்கை என்பது என்ன? உங்களை காப்பாற்றிக் கொள்ளாமல், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளாமல், செய்யும் தொழிலை காப்பாற்றிக் கொள்ளாமல், வந்த வருமானத்தை நீங்கள் காப்பாற்றி வைக்காமல் போனது தவறு என்பதை முழுமையாக உணர்ந்த கும்பராசி. இத்தனை பாதகமும் கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இவ்வளவு துன்பங்களை தந்து விட்டாரா என்றால் அப்படி சொல்ல முடியாது. காரணம், அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசா நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன், பொறுமையாகவே கேளுங்க. இந்த ஒரு பதிவு போதும் உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இது ஆசை வார்த்தை சொல்லும் பதிவல்ல. அனுபவ ரீதியாக
மற்றவர்கள் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளையும் கஷ்டங்களையும் இந்த பதிவில் நீங்கள் கேட்டு உணரலாம். கும்பராசியில் இருப்பதோ 3 நட்சத்திரம்: அவிட்டம், சதயம், புரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு தசா இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களா? ஆரம்ப தசா செவ்வாய் தசா, அதற்கு பிறகு ராகு தசா, அதற்கு பிறகு குரு தசா, அதற்கு பிறகு சனி தசா, அதற்கு பிறகு புதன் தசா, கேது தசா, சுக்கிர தசா என்று ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய தசாவை நடத்தி கொண்டிருக்கும். அப்படி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தசா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா வலிமையாக இருந்திருந்தால் நான் சொன்ன இந்த பாதகங்கள் உங்களுக்கு நடந்திருக்காது. ஆனால் நடந்தே இருக்காது என்று சொல்ல முடியாது. ஓரளவுக்காவது கஷ்டங்களை கொடுத்திருப்பார், நஷ்டங்களை கொடுத்திருப்பார், நோயாளிகளாக மாற்றியிருப்பார், கடனாளிகளாக மாறியிருக்கலாம். ஆனால் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்புகளே இல்லை. யோக தசாவாக இருந்திருந்தால் அல்லது தனி மனிதனாக இருந்திருந்தால் பெரிதளவு பாதகத்தை தந்திருக்காது. அதை தவிர்த்து குடும்ப தலைவனாகவோ குடும்ப தலைவியாகவோ பொறுப்புகளை சுமக்கின்ற எந்த மனிதர்களாக இருந்தாலும் 7.5 சனியில் ஜென்ம சனி வானிலை இல்லாமல் வறுத்து கொட்டியிருக்கும். செய்யாத தவறுகளுக்கு கூட நீங்கள் தண்டனைகளை அனுபவித்திருக்கலாம். இந்த தசா வலிமையாக இருந்துவிட்டால் பாதகங்கள் இருந்திருக்காது. பாதகம் குறைந்த காணப்பட்டிருக்கும். இப்பொழுது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பார்த்துக்குங்க. அந்த தசா வலிமையாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய நற்பலன்கள் உங்களுக்காக தான் சொல்லப்படும். அவிட்ட நட்சத்திரம் முடிந்தவுடனே சதயம். இந்த சதய நட்சத்திரம் முழு நட்சத்திரம். வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒரு குறையில், ஏதாவது ஒரு மனக்கவலையில் வாழக்கூடிய நட்சத்திரம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, சதயம் என்பது ராகுவின் நட்சத்திரம். ஆரம்ப தசா ராகு தசா. இது எதுக்கு தெரியுமா? குறையோடு இருக்கும், மனக்கவலையோடு இருக்குன்னு சொல்கிறோம். ராகு பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் உள்ள பகை. அந்த பகையை மற்றவர்கள்கிட்ட போய் காட்ட முடியும் அந்த கிரகம். அவர்களுக்கு உடலில் குறைபாடு அல்லது வாழ்க்கையில் எதையாவது ஒரு தேடுதல் இருந்து கொண்டே இருக்கும். அது ஒரு குறையாக இருக்கலாம் அல்லது அது ஒரு கவலையாக கூட இருக்கலாம். சதய நட்சத்திரம் ஆரம்ப தசா ராகு தசா. அடுத்தது குரு தசா. குரு தசா முடிந்தவுடன் சனி தசா. சனி தசா முடிந்தவுடன் புதன் தசா. புதன் தசா முடிந்தவுடன் கேது தசா, சுக்கிர தசா, சூரிய தசான்னு தசாக்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த 7.5 சனியில் உங்களுக்கு எந்த தசா நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த தசா இவ்வளவு நாள் கஷ்டங்களை அனுபவித்து இருந்தால், அந்த தசா வலிமையாக இருந்தால் இப்பொழுது குடும்ப சனியாக சனி பகவான் வரும்போது யோக காலமாக மாறும். அந்த தசா வலிமை இல்லாமல் இருந்தால் சொல்ல முடியாத துன்பங்களை 7.5 சனியில், விரய சனி, ஜென்ம சனியில் அனுபவித்து இருப்பதற்குண்டான வழி இருக்கும். மீண்டு வருவதற்குண்டான வழியை கொடுப்பதும் இந்த தசா தான். சதயம். அடுத்தது புரட்டாதி, குருவின் நட்சத்திரம். ஆரம்ப தசா
குரு தசா, அதற்கு பிறகு சனி தசா, அதற்கு பிறகு புதன் தசா, அதற்கு பிறகு கேது தசா, சுக்கிர தசான்னு வந்து கொண்டே இருக்கும். அந்த தசாவாகப்பட்டது இப்பொழுது உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தால், பாதகமாக இருந்திருந்தால், இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சொன்ன மாதிரி தான். பாதக தசாவாக இருந்தால் பாதகங்கள் அளவுக்கு அதிகமாகத்தான் இருக்கும். அதை மாற்ற யாராலும் முடியாது. அந்த கிரகங்கள் பாதகம். சனி பகவானும் 7.5 சனி, ராகு கேதுக்கள் பாதகம், குரு பகவானும் பாதகம். எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கை? இந்த வாழ்க்கை தலையில் முள் கிரீடம் வைத்தது போல வாழ்வா சாவா என்கின்ற போராட்டத்தை கொடுத்திருக்கும். எத்தனையோ ராசி பலன் பார்க்குறீங்க. அந்த ராசி பலனில் பணக்காரரை ஆகக்கூடிய எளிய வழிகளை சொன்னால் மட்டும்தான் இந்த மனம் அதை ஏற்றுக்கொள்ளும். உண்மையை சொன்னால் வெறுக்கும், அதை விட்டு விலக சொல்லும். இப்போது அனுபவ பாடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்ப ராசிக்காரர்கள் அமைதியாக கேட்கக்கூடிய காலகட்டம் இது. திடீர் பணக்கார யோகத்தை இப்பொழுது எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது கும்பராசி. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவமானப்பட்டாச்சு, அசிங்கப்பட்டாச்சு, அடுத்தது உதவிக்கு யாருமே இல்லை, நீங்களாகவே இப்போது முயற்சி செய்து வெற்றிகளை பெற வேண்டும். அவ்வளவு எளிதில் முடிந்து விடுமா? சனி பகவான் கொடுத்தால் அதை தடுக்க யாருமே கிடையாது. சனி பகவான் கெடுத்தால் அதை கொடுக்க யாராலுமே முடியாது, 12 ராசிக்காரர்களுக்கும். அப்படி இருக்கும்போது நாம் பார்க்குறதெல்லாம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, துன்பங்கள் இருக்கக்கூடாது, குடும்பத்தை நல்லபடியாக நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பெரிதளவாக இருக்கக்கூடாது. நல்ல நட்பு, நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல வேலை, இது எல்லாம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கணும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்கினம் ஒன்று இருக்கும். ஒரு சிலருக்கு கும்ப லக்கினமாகவும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வேறொரு லக்கினமாக இருந்து அந்த லக்கினத்திலிருந்து எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய தசாவை எடுத்து நம்மளுக்கு கொடுப்பது தான் ராசி என்கின்ற சந்திர லக்கினம். இப்பொழுது நடக்கின்ற தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்தால் ஓங்கி அடிக்கின்ற அடியை கூட தாங்கி பிடிக்கின்ற ஒரு கவசமாகவே மாறும் அந்த தசா. குரு பயிற்சி 1 வருஷம் அல்லது 2 வருஷம் கெட்டதை செய்துட்டு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவார். ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டு காலம் அவர்கள் நல்லது செய்ய வேணுமோ, 1.5 வருஷம் நல்லது செய்யணுமோ கெட்டது செய்யணுமோ செய்துட்டு அவங்க மற்றொரு ராசிக்கு மாறும்போது அவங்களுடைய பலனை கொடுப்பாங்க. சனி பகவான் 2.5 ஆண்டு விரயச்சனி, 2.5 ஆண்டு ஜென்ம சனி, 2.5 ஆண்டு கழிவு சனி, அடுத்தது அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி. இவர்கள் மாறுவதற்குண்டான வழிகள் இருக்கும். ஆனால் மாறாமல் உங்களை நிலையாக தாங்கி பிடிக்கின்ற ஒரு வழிதான் தசா. இதையெல்லாம் பார்க்கறது கிடையாது. என்ன லக்னம், என்ன தசா, அந்த தசாவாகப்பட்டது உங்களுக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமான்னு யாரும் பார்க்கறதில்ல. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அதை பார்க்கணும். அதுவும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகிறது, திடீர் லட்சாதிபதி யோகங்கள் கிடைக்க போகிறது, திடீர் கோட்டீஸ்வரர்கள் ஆக போறீன்னு சொன்னால் மட்டும்தான் மன நிம்மதியாக இருக்கும். அதை உடனடியாக பார்க்க சொல்லும். குற்றங்கள் யார் மேலேயும் சொல்ல முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையை உணர்த்துவது உங்களுடைய சொந்த ஜாதகம். அந்த ஜாதகத்தை பொறுமையாகவும் நிதானமாகவும் பார்த்து அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதை கண்டறிய வேண்டும் நிதானமாக. சரி,
இவ்வளவு நேரமும் ஜென்மசனி, 7.5 சனியில் ஜென்மசனி என்ன செய்யும், விரயச்சனி என்ன செய்யும், இப்பொழுது வரக்கூடிய குடும்பச்சனி, பாதச்சனி என்ன செய்யும் என்பதை தெளிவாக பார்த்து விடலாம். 2025இல் சனி பகவான் மாற்றம் பெறுவார், மீன ராசியில் அமருவார். உங்களுக்கு குடும்பச்சனி, பாதச்சனி, கழிவுச்சனி. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் சிறிது சிறிதாகத்தான் இருக்குமே தவிர தடாலடியாக இருக்கக்கூடாது, இருக்கவும் இருக்காது. ஆனால் மனம் அதிகப்படியாக சம்பாதனையை தேடி, பணத்தை தேடி அலைய வைக்கும். நல்லா கவனிச்சுக்குங்க. சனி பகவான் விலகலை, 7.5 சனியில் விரயச்சனியாக இருக்கிறது. உங்களுக்கு ஆசைகளை தூண்டிவிட்டு கொண்டு இருப்பது 2லே இருக்கக்கூடிய ராகு பகவான். அதிர்ஷ்டத்தின் பின்னாடி அலைய வைப்பார். திடீர் பணக்காரர்கள் ஆகணுன்ற ஆசை மனசுக்குள்ள கோட்டையாக கட்டிக்கிட்டு இருக்கோம். அது மணல் கோட்டை. 7.5 சனியில் இப்பொழுது நடக்கக்கூடிய குடும்பச்சனியில் கட்டாயமாக உதவிகள் கிடைக்கும், நற்பலன்கள் நடக்கும். கடினமான கஷ்டங்களை கொடுத்த சனி பகவானே வழியை காட்டுவார். கும்பராசிக்காரங்க ரொம்ப பொறுமையானவங்க. ஒரு சிலர் தடாலடியாக செயல்படுவாங்க. அப்படி தடாலடியாக செயல்பட்டவர்களுக்குத்தான் அதிகப்படியான நஷ்டங்களும் கஷ்டங்களும் இழப்புகளும் வந்திருக்கும். பொறுமை, வாழ்க்கையில் பொறுமை. குடும்ப சனியாக சனி பகவான் மீன ராசியில் அமருவார். மீன ராசியில் அமரும் போது எப்படி உங்களுக்கு பணம் வரும்? 7.5 சனி அப்படியே இருக்க, பணம் எப்படி வரும்? எந்த வழியில் வரும் சொல்கிறேன். மீன ராசியில் அமருவார். சனி பகவானுக்கு 3 பார்வை இருக்கும் எப்போவுமே. அந்த 3 பார்வையில் முதல் பார்வை அவர் மீன ராசியில் இருந்து கொண்டு 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்ப்பார். கும்ப ராசியான உங்களுக்கு அது 5ஆம் ராசி. அவருடைய பார்வை, 3ஆம் பார்வை ரிஷபராசியின் மீது பதிவதால் உங்களுக்கு 5ஆம் ராசி பூர்வ புண்ணியஸ்தானம் அல்லது பஞ்சமஸ்தானம் பலமாகும். இதனால் வரையில் நீங்கள் செய்தது தவறு, தப்பு அனைத்தையும் உணர்ந்து நாம் இதை தான் செய்யணுன்ற முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அடுத்ததாக கும்பராசியான உங்களுக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். உங்களுக்கு கன்னி ராசி என்பது 8ஆம் ராசி. 8ஆம் ராசியில் சனி பகவானின் பார்வை பட்டவுடன் கும்பராசிக்காரர்களுக்கு இதனால் வரையில் மறைமுகமாக இருந்த எதிரிகள் யார், துரோகிகள் யார், நாம் கண்மூடித்தனமாக இவ்வளவு நாளும் ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம், பிரச்சனை இங்கே தான் இருக்குன்றத கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போ பிரச்சனை எங்கிருந்து உங்களுக்கு ஆரம்பித்தது என்பதை நீங்கள் அதை பார்த்துட்டாவே அதை எப்படி சரி செய்துன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இதனால் வரைக்கும் பணத்தின் பின்னாடி அலைவதும், கஷ்டங்களை நினச்சி கவலைப்படுறதும், தனிமையில் இருட்டில் உக்காந்து அழுவுறதும், துணை இல்லையே, எந்த நண்பரும் இல்லையே, யாரும் இல்லாத தனி மரமாக இருக்கிறோமென்ற கவலை தான் உங்களுக்கு இருந்தது தவிர அந்த கவலைகளை எந்த வழியில் வந்தது, அதை எந்த இடத்துல போய் முடிக்கணுன்றது தெரியாமல் இருந்தது. இப்போ தெரியும். அடுத்தது சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு அவருடைய 10ஆம் பார்வையை தனுசு ராசியின் மீது பதிய வைப்பார். தனுசு ராசியை பார்ப்பார். 11ஆம் இடம் பலம் பெற்றாச்சு. இப்போ வரும் காசு உங்களுக்கு, அந்த காசு கூட உடனுக்குடனாக வந்துடாது. சனி இன்னும் 7.5 சனியில் தான் இருக்கிறாரு. இதனால் வரையில் காசு கேட்டும் கிடைக்கல, கடனாக கேட்டும் கிடைக்கல, கொடுத்த காசு கேட்டால் பகை. நான் பணம் கொடுக்கும்போது கடவுளே நீ இல்லைன்னாக்கா எதுவுமே இல்லைன்னு சொன்னவன் தான் எம மாதிரி நிற்கிறான் பாருங்க சொல்லியிருப்பாங்க.
கொடுக்கும்போது கடவுள், திரும்ப கேட்டால் ஏமன். அடுத்தது, உங்களுக்கு காசு பணம் வைத்து கொண்டு கூட, காசு பணம் இருந்திருக்கும், கொடுக்க மனம் இருந்திருக்காது. இவங்க திருப்பி கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? வேலையும் போச்சு, கையில் இருந்து காசு பணமும் போச்சு, கடனாலையும் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்தா திரும்ப நம்மளுக்கு வராதுன்றதுக்காக கொடுத்திருக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு. இப்ப சனி பகவானின் பார்வை 11ஆம் இடம் தனுசு ராசியின் மீது பதிவதால் வராத பணம் வந்து சேரும். அதுவும் உடனுக்குடனாக வந்துடாது. கடுமையான உழைப்பும் கடுமையான கஷ்டமும் அதிகப்படியான அலைச்சலும் திருச்சலம் வந்ததுக்கு பிறகுதான் அந்த பணம் கையில் வந்து சேரும். அது வந்தவுடன் முழுமையான பிரச்சனைகள் தீர்ந்துடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அப்படி தீர்ந்துடாது. இருக்கிற பிரச்சனை பாதியாவது தீர்ந்து கொண்டு மன நிம்மதி கொடுக்கும். ஓரளவுக்கு மொத்த பிரச்சனை முடிஞ்சிட்டு நீங்கள் உடனடியாக பணக்காரராக மாற போறீங்கன்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் தசா ஒத்துழைக்கணும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் என்பவர் 7.5 சனியில் குடும்ப சனியாக வரும்போது உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வார். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ உங்களுடைய நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? ஏதாவது ஒரு வழியில் உழைத்து, கடினமாக உழைப்பாக இருந்தாலும் வருமானம் வந்தால் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும். குடும்பத்தில் குடும்ப தலைவனோ அல்லது தலைவியாக இருந்தால் பிள்ளைகளை பார்த்து கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. குடும்பம் இருந்த நிலைமை எப்படி, இப்போ இருக்கிற நிலைமை எப்படின்றதை பார்த்து நமக்கா இந்த நிலைமை, கடவுள் இருக்கிறாரா கல்லாவே இருக்கிறாரா என்று தினமும் கடவுளை கரித்து கொட்டிய காலங்கள் மாறும். நீங்களும் நல்லா தான் வரப்போறீங்க. கிரகங்கள் உதவி செய்யும். எந்த கிரகங்கள் உங்களை கெடுத்ததோ அதே கிரகங்கள் உங்களை வாழ வைக்கும். வாழ வைப்பதற்குண்டான வழிகளை காட்டும். நாம் வாழ்க்கையில் செய்கின்ற சிறு சிறு தவறுகளை கூட அதிக அளவு கஷ்டங்களை கொடுப்பது இந்த காலகட்டம்தான். நீங்கள் மிகப்பெரிய ஒரு கண்டத்திலிருந்து தப்பிச்சு மாதிரி இப்போ ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஜென்ம சனியை விலக போகுது. இனிமேல் உங்களுக்கு கவலை வேணாம். அப்படி உங்களுக்கு பாதகமாக ராகு கேதுக்கள் சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அவங்களும் மாற போறாங்க. குரு பகவானும் மாற போறாரு. எந்த கிரகமாவது மாறட்டுமே. சனி பகவான் 7.5 சனி கூட இருக்கட்டும், குரு பகவான் தவறான இடத்துல. உங்க ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கான்னு பாருங்க. தசா வலிமையாக இருந்தால், யோக தசாவாக இருந்தால் அந்த 7.5 சனியில சாதாரணமாகவே நீங்க கடந்து வந்திருக்கலாம். பாதகமான தசாவாக இருந்தால்தான் படு பாதகத்தை செய்து அகல பாதாளத்தில் தள்ளி இருக்கும். மீண்டு வர முடியாத அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியாதுன்னு நினைக்காதீங்க. இது அனுபவ பாடம். இந்த அனுபவ பாடத்தை நீங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? இதற்கு பிறகு மெல்ல மெல்ல தான் முன்னேற்றம் வரும். குரு மாறுறாருங்க, 5ஆம் இடத்துக்கு வர போறாரு. நல்லதான் நடக்க போகுது. சனி பகவானும் ஜென்ம சனியிலிருந்து விலக போறார். அடுத்தது ராகு கேதுக்களும் 2ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலிருந்து விலகி வர போறாங்க. அப்போ ஜென்ம ராசியில் ராகு இருந்தால் நல்லதான்னு கேட்டீங்கன்னாக்கா நல்லது கிடையாது. இருந்தாலும் ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் விலகுவது நல்லது. ஆனால் 100% நற்பலன்கள் உடனே நடந்து விடுமா என்றால் நடக்காது. இப்போ 2024 12ஆம் மாதம் உங்களுக்கு இந்த பலனை நான் சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி மாற்றம், குரு மாற்றம், ராகு கேது மாற்றம் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது கிரகங்கள் பயிற்சியான உடனே மாற்றங்களும் இருக்கும், முன்னேற்றங்களும் இருக்கும். இருக்கின்ற பிரச்சனை சிறிது சிறிதாக உங்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு இதனால் வரையில் தொழிலில் பல வகையான கஷ்டங்கள் இருந்தால் தொழில் நல்ல நிலையில் நடப்பதற்குண்டான வழியை காட்டுவார். உங்களுடைய மனம் சந்தோஷம் அடையும். நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம். பிரச்சனைகளும் தீரும். நல்ல வழிக்கு வரலாம். இவ்வளவு கடன் இருக்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளோ தொல்லை இருக்குது, அதெல்லாம் மாறுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமாக. ஆனால் ஒன்று,
சனி பகவான் எது கொடுத்தாலும் சரி 30 ஆண்டுகள் நிலைத்திருக்கும். இப்போ உங்களுக்கு கையிலிருந்து காசு பணம் போயாச்சு, வீட்டில் இருந்த நகையும் போயாச்சு, சொத்தாக இருந்தாலும் அது ஒன்று அடமானமாக போயிருக்கலாம், இல்லை விரயமாக இருந்திருக்கலாம். அடுத்தது நம்பிக்கையும் போச்சு, தூக்கம் போச்சு, வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத நிலையும் மாறியாச்சு. யாரை பார்த்தாலும் இவங்க வாழ போகிறாங்களா, வாழ முடியுமா, வாழறதுக்கு வழி இருக்கான்ற அவங்களும் கேள்வி கேட்குறாங்க, உங்களை நீங்களும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாழ முடியும். முதலில் தசா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா வலிமையாக இருக்கணும். அது வலிமையாக இருந்தால் இப்பொழுது சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு வருவதும், குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு மாறுவதும், ராகு கேது பயிற்சியும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். அந்த முன்னேற்ற பாதையில் நீங்கள் நல்ல நிலையில் வாழ்வதற்குண்டான வழியை படிப்படியாக கொடுக்கும். நீங்களும் பிரச்சனைகளை முடித்துவிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருப்பதும் உங்களுக்கு பல வகையிலும் சிக்கல் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்பதை கண் முன்னாடி பார்க்கலாம். சனி பகவான் கெடுத்த கிரகம், ராகு கேதுக்கள் கெடுத்த கிரகம். கொடுக்கின்ற காலம் 2025 கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கிடைக்கும் என்பதை உணர்ந்தாலே போதுமானது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.